Good morning, friends. I was reminded of மகாபாரதா இது கேட்டிருக்கும்போது யக்ஷ பிரஷ்னம் அதில் வந்து தி யக்ஷா ஆல் தி ஃபோர் பிரதர்ஸ் ஆஃப் யுதிஷ்டிரா வந்து அவர் சொல்கிறத கேட்காம தண்ணி குடிக்க போவாங்க. தே டைடு. அண்ட் யுதிஷ்டிரம் குடிக்க போகும்போது தி யக்ஷா டெல் ஸ்டாப். இப்போ 4 தம்பிகளும் வந்து நான் கேள்வி கேட்குறத வந்து பதில் சொல்லிட்டு தண்ணி குடிங்க, இது என்னோட இடம்னு சொல்லியிருந்தேன். அவங்க பாதர் பண்ணிக்கல. ஸோ தேர் டெட். இப்போ வந்து உனக்கு இது வேணும்னா நான் சொல்கிறத நீ பதில் சொல்லு, நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம். ஸோ இது வந்தோடனா அதில் ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வாஸ், யார் வந்து உயிரோடு இருந்தும் இறந்தவனுக்கு சமமாக இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து when I was listening to RVPS Manian sir's lectures while going en route back home yesterday, அதில் வந்து வாட் ஆன்சர் யுதிஷ்டிரா கேவ். அண்ட் அதுக்கப்புறம் we think that நம்ம இருக்கிற காலம் சரியில்லை, அந்த காலம் எல்லாம் ராமர் இருந்த காலம், ராமராஜ்யம், எல்லா இடத்துலையும் திருட்டு கொள்ளை இது எல்லாம் இருந்திருக்கு. யாருமே சமமாக இருக்க முடியாது. மேடு இருந்தால் பள்ளம் இருந்தால் ஆகணும். ஸோ இல்லைன்னா சொல்லுவாங்களா, ராமலக்ஷ்மணன் மாதிரி யூ லவ் டு பி பிரதர்ஸ் லைக் தெம்னு, எல்லாருமே அது மாதிரி இருந்தா. ஸோ தி ஆன்சர் வாட் ஐ தாட் would be apt for this is Swami Vivekananda's reply. Not reply to this, his quote. He alone lives who lives for others. The rest are more dead than alive. What a wonderful quote. In the sense that மற்றவங்களுக்காக வாழ்கிறவன் தான் உண்மையாகவே உயிரோடு இருக்கான். The others are more dead like zombies than alive. பட் இதுக்கு நான் வந்து my father had been a very straight person, helpful. நானும் அதே மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்துட்டு, despite being in problems myself, I used to go out and help others. அப்போ தான் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் முன்னாடி ஹாஸ்பிட்டல், சென்னை நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் சேர்மன் மிஸ்டர் மோகன்குமார் என்னை கூப்பிட்டு ஒரு தடவை சொன்னார், டாக்டர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, தனக்கு பின் தான் தானம்னு. விச் டுடே ஃபைண்ட் இட் வெரி கரெக்ட். ஏன்னா those who live for others, now I'll be able to help in some way, a medical way, samples, free consultation, இல்லைனா லேப்ஸில் எல்லாம் ஃபுல் கன்செஷன் கொடுக்க சொல்கிறது, இதெல்லாம் தான் என்னால் முடியும் சார் டாக்டர். பிகாஸ் ஐ எம் நாட் திஸ் திங் டாக்டர் ஹூ இஸ் ஆஃப்டர் மணி. இதை வந்து ஒரு திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் அ நோபல் ப்ரொஃபஷன், இட்ஸ் அ சேக்ரெட் ப்ரொஃபஷன். ஸோ இது வந்து அதுக்கேற்ற மாதிரி வாழணும்னு நினைக்கிறவன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்தேன், இன்ஜினியரிங் விட்டு மை ஃபாதர் ஹேட் அ மேசிவ் அட்டாக். இதெல்லாம் பார்த்து விதவுட் இன்ட்ரெஸ்ட் in medicine, I was pushed into medicine. But third yearலேருந்து கிளினிக்கல் வந்ததுலேருந்து I started loving this profession. It's a wonderful profession if you like it. And there are certain this thing which others privileges others will get in other professions, like free time. இந்த டைம் தான் இருக்குது. பட் நம்மளுக்கு அப்படி இல்லை, எந்த டைமாக இருந்தாலும் பார்க்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் டாக்டர்ஸ் காட் அ ரைட் டு சே நோ, வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கப்புள் ஆஃப் டேஸ் பேக் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் இசட் அவங்க பேசணும் தலைவலி. எனக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை கேட்டோன்னே நல்லா தெரிஞ்சுது, இது டென்ஷன் ஹெட்டேக். வீட்டுக்குள்ளே எப்பவுமே பிரச்சனை, எப்பவுமே லேக் ஆஃப் திங்ஸ், எப்பவுமே லேக் ஆஃப் மணி, லீடிங் டு ஃபைட்ஸ். இவர் காலையில் தப்பிச்சு போயிடுறாரு வேலைக்கு, ஈவினிங் வந்தோடனே ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தலைவலின்னு சொல்லுது. பிபி எல்லாம் பாருங்கள், பேசிக் திங்ஸ். அண்ட் ஏஜ் ஆனதுனால ஒரு நியரிங் 40 யூ ஹேவ் அ ஹெல்த் செக்கப்னு சொல்லியிருந்தேன். எல்லாம் சொன்னா ஒய்ஃப் திருப்பி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சில டைம் இரிட்டேட் ஆகுது சார் டாக்டர், ஏ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து, சார் இது வந்து எல்லாம் சொல்கிறாங்க தலைவலினால நீங்கள் நரம்பு டாக்டரை போய் பார்க்குறீங்க. See, people don't realize that only
எம்பிபிஎஸ் டாக்டர் கேன் ட்ரீட், நல்லா படிச்சிருந்தாங்கன்னா எனி திஸ் திங், இல்லைன்னா அது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயிங் டு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்னா தெர் ஆர் மோர் டிஸ்அட்வான்டேஜஸ் தென் அட்வான்டேஜஸ். அவருக்கு தெரியாது, இவங்க லைஃப் ஸ்டைல் தெரியாது, இவங்க ஹிஸ்ட்ரி தெரியாது, இவங்களை பற்றி எதுவுமே தெரியாது, அண்ட் டைமும் இருக்காது ஹிஸ்ட்ரி கேட்க. எந்த நேரத்தில் வருது ஹெட்டேக்கு, ஹஸ்பண்ட் வந்த உடனே குட்டி சத்தம் போட்டு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ஹெட்டேக் வருதா, இல்லை டே டைமில் வருதா, என்ன ஏது அதர் சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி மீன்ஸ் ஹீஸ் டெல்லிங் ஸ்டோரி, அந்த கதையை சொல்கிறது. ஸோ அதை வந்து இல்லாமல் நான் சொன்னேன், இதை பாருங்கம்மா, நீ பேசிக்காக பாருங்கள், பார்த்துட்டு வேண்டியிருந்தால் அனுப்பலாம். ஏன்னா ஒரு ஐம் நாட் பிளேமிங் மை கொலீக்ஸ் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், பட் எம்ஆர்ஐ எடுக்கணும் அது எடுக்கணும் சொல்லுவார். ஸோ நானாகவே அவரை இருந்தாருன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் தெரியலன்னா ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு என் மேலே கேஸ் வந்துடும், இது வந்துடும் நான் டெல். பட் எனக்கு ஹிஸ்ட்ரி நல்லா தெரியறதுனால ஐ நோ திஸ் இஸ் டென்ஷன் ஐடே ஆர் ஒரு சைடில் வருது மைக்ரேன் அண்ட் ப்ரோக்ரெஸிங், மென்சஸ் டைமில் அதிகமாகுது, சர்டன் ஃபுட்ஸ் டு அவாய்டு, அது இதெல்லாம். ஸோ அவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் போய் போனால் கண்டிப்பாக இதெல்லாம் எடுக்க சொல்லுவார், பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து பேசிக் இது பிபியும் ஹீமோக்ளோபின் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, ஹெல்த் செக்கப் எடுக்கணும். இல்லை அவங்க வந்து சொன்னாங்க ஒரு நரம்பு டாக்டரை பார்த்துக்கோங்க. ஐ காட் இரிட்டேட் பிகாஸ் காலிங் அண்ட் ஆஸ்கிங் அண்ட் வெதர் இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி ஆகிடுது. சொன்னேன் சரிங்கம்மா நீங்கள் போயிடுங்க. நீங்கள் யார் சொல்கிறீங்க? நான் சொன்னேன் எனக்கு இந்த சைடு அதிகம் தெரியாது, கான்ஃபிடென்ட்டாக இவர்கிட்ட போகலான்னு சொல்லி தெரியாது. 1-2 பேர் இருக்காங்க, பட் தேர் நாட் ஹியர், தேர் கான் ஃபார் அ கான்ஃபரன்ஸ், நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நேற்று அதே தான் சொல்லியிருக்காங்க, சார் என்ன சார் இவ்வளோ டெஸ்ட் எழுதிட்டாரு. நான் சொன்னேன் என்னம்மா செய்ய முடியும், நீங்கள் யூ கான் டு அ டாக்டர், ப்ளீஸ் டேக் ஆன் வித். இல்லைன்னா வேறு டைம் ஐ would have gone out of the way to tell, and that would be like belittling my own colleagues. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து இனியொருத்தருக்கு உதவியாக இருக்கிறோன்னா எங்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். ஐ ஷுட் ஹாவ் தி எபிலிட்டி, ஐ ஷுட் ஹாவ் ப்ராப்ளி ஃபைனான்ஷியல், அந்த ஃபைனான்சஸ். இப்போ வந்து பார்த்தா மனுஷங்களுக்கு வந்து என்ன தேவை, ஒரு வீடுனா ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் தேவைன்னா ஒரு கார் தேவை, இல்லை 2 வச்சுக்கோ ஃபேமிலிக்காக போகிறதுக்கு, இதுக்கு ஒரு ஜென்ரேஷனுக்கே சேர்த்து வச்சுக்கோ, 2 ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? வை டோன்ட் யூ ஹெல்ப் அவுட் அதர்ஸ் ஹூ நீட்? இன்னும் வேணும், இன்னும் வேணும். திஸ் டிசீஸ் ஆஃப் மோர் இஸ் லைக் இட் இஸ் அன் அடிக்ஷன். அடிக்ஷன் மீன்ஸ் இட் இஸ் அ பர்சனாலிட்டி ப்ராப்ளம், அடிக்டிவ் பர்சனாலிட்டி. பத்தாவது டிசீஸ் ஆஃப் மோர், வெதர் இட் இஸ் ட்ரக்ஸ், ஆல்கஹால், உமன், செக்ஸ், பவர், வாட் எவர் இட் இஸ் அடிக்ஷன். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறது அடிக்ஷன்னா வி திங்க் ஒன்லி ஆஃப் ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ், நாட் தட். இட் இஸ் எவ்ரிதிங் எல்ஸ் ஆல்சோ கம்ஸ். மார்வாரி ப்ராப்ளி 24 hours திங்கிங் ஆஃப் மணி, தட் இஸ் ஆல்சோ அடிக்ஷன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறோம் கடைசியில்? இந்த செயின் போட்டிருக்கேன், இந்த இது வந்து எங்கள் அப்பா when he passed away அந்த ஐயர் வந்து எடுத்து தர சொன்னார். he said that எடுத்துருங்க இதை, அதையும் எடுத்துருங்க இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், எல்லோரும் சொல்கிறது வருவதும் தனியும் போவதும் தனியும் பாருங்க, அது ஒன்று தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா சென்டிமெண்ட்லி வேல்யூ, நாட் பிகாஸ் நல்லா இதெல்லாம் போட்டிருக்கேன். ஐ கேர் டு ஹூட்ஸ் வாட் அதர்ஸ் திங்க். இப்போல்லாம் முன்னாடி ஐ யூஸ் டு திங்க் வாட் அதர்ஸ் வில் திங்க் ஆர் சே. There is stupidity on the highest level. இப்போவும் கூட எல்லோரும் பார்த்தா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, யார் என்ன வேணால் நினச்சிக்கணும். அவர் ட்ரூ வேல்யூஸ் இன் பீயிங் அவர் செல்ஸ். At the same time, when you got sufficient for yourself, subsequently more, you have got to help out our own countrymen in some way or the others to ensure that what you give doesn't go as கரப்ஷனுக்கு போகாத மாதிரி நம்ம will have to help, whether it is money or whether it is any other materialistic things. ஸோ இந்த இவர் வந்து இது மாதிரி மார்னிங் ரெகுலராக சொல்லிகிட்டு இருந்தார். பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டோரியோடு சொல்லுவார். தட் இஸ் வசந்த் அண்ட் கோ, வசந்த் when he was alive. I used to like that. எப்போ ஒரு கதையை சொல்லிட்டு then he used to tell about this thing. So I thought, why not
நாட் ஜஸ்ட் டெல்லிங் ஆல்சோ. இப்போ நான் கோட்ஸ் அனுப்புகிறேன்னா ஐ ஆம் ரைட்டிங் மை ஓன் கோட்ஸ் ஃப்ரம் மை லைஃப். இன்னொரு இது எடுத்து எழுதுறதில்ல. சம்டைம்ஸ் ஐ டூ லைக் திஸ். விவேகானந்தா இவர் சொன்னது. பட் ஏன் அதை எடுக்கிறேன்னா அது நடந்தது. ஸோ அதை யோசித்து பார்த்து அதை மாதிரி நான் வாழணும். ஐ ஷுட் லிவ் லைக் தட். அப்போ தான் அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா இட் இஸ் ஐ எம் a hypocrite. I might have a lot of deficiencies which might be beyond my control, probably genetic oriented deficiencies alone. But honestly, apart from all that, one has to have a life which, if he is able to control, live well. There is something for a doctor, especially I know for me. இப்போ வந்து ஒன்றும் இல்லாத பேஷண்ட் பாவம் கஷ்டப்பட்டு இதாக இருக்கார், கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும்போது வந்து ஃபீஸ் வாங்க மாட்டோம். சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்கறதுலேருந்து இருக்கிற உள்ள சந்தோஷம் வந்து விதவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். நல்லா வேணும் இந்த ஆள், வாங்கவும் முடியல, எதையாவது செய்வோம் நம்மளால் அப்படின்னு செய்கிறது. இல்லை வேறு கொலீக்ஸ் மூலம் அவருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறது. தீஸ் ஆர் திங்ஸ் தட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ், மென்டல் பீஸ். And that is something which just cannot be explained. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். ஐ நோ ஈச் ஆஃப் யூ இன் யுவர் ஓன் ஃபீல்ட்ஸ் will also have situations or places I mean where you feel this way, joy, a state of no mind ன்னு சொல்லுவது. அதை வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கணும் if you are going to go into spirituality. Thank you. Have a wonderful day ahead.